ஹாய். அப்போ வேலன்ஸ் டே ஆகிட்டு யார் நம்ம சாண்ட்ராவும் பிரஜனும் வேலன்ஸ் டே கொண்டாடியிருக்காங்க. சூப்பராக கொண்டாடியிருக்காங்க. கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அது பார்க்கும்போதே உண்மையில சத்தியமாக யாரெல்லாம் அந்த காலத்தில் லவ் பண்ணால் கல்யாணம் வரப்போகுதுன்னு தெரில, கல்யாணம் முடிஞ்ச எத்தனை நாள் இருக்காங்கன்னு தெரில. ஆனால் இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 20 வருஷமாக 2 பிள்ளைகளும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. என்றைக்குமே நீடினாலும் அவங்க அப்படியே இருக்கட்டும். கேம் வேறு வாழ்க்கை வேறு கேம் வேறு. இப்பவும் சொல்லுவேன், வாழ்க்கை வேறு கேம் வேறு. யாருமே இந்த காலத்தில் நம்ம நம்ப முடியல. லவ் பண்ணுறாங்க, பார்த்தா பிரிஞ்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணுறாங்க, பார்த்தா பிரிஞ்சிட்டாங்க. ஆனால் இவங்க சந்தோஷமாக கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. அது என்றைக்குமே தெய்வம் அவங்களுக்கு நீண்ட நாள் ஆயுசும் ஆரோக்கியமும் அவங்களுக்கு ஒத்துமையாக இருக்கக்குள்ளே நமக்கு கொடுக்கட்டும் தெய்வம். வாழ்த்துவோம் எல்லோரும் சேர்ந்து. நானும் ரெட்டு தான் போட்டிருக்கிறேன். நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சிட்டேன் சாமி. அதனால் நானும் சும்மா விட்டால் போதாது. அப்போ நானும் ரெட்டு தான் போட்டிருக்கிறேன். கண் பார்வைப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி கருப்பு கம்மல் மாத்திரம் போட்டிருக்கிறேன். ரெட்டு போட்டு வச்சுருக்கிறேன். அப்போ அவங்களும் நல்ல சந்தோஷமாக வாழ்க்கையில் இருக்கட்டும். அந்த கேக்கை பார்க்கும்போதே எனக்கு உண்மையில் என்ன அழகாக இருந்துச்சு. அந்த கேக்கு பார்க்கும்போது அதில் சின்ன சின்ன காட்டெலாம் வரைச்சி, மரம் போல் வரைச்சி 2 பேரும் அங்கே கட் பண்ணி அங்கே இங்கேயுமே ஊட்டிகிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது உண்மையில் லவ்னா இப்படி தான் இருக்கணும். கல்யாணம்னா இப்படி தான் பண்ணணும். இல்லைம்மா கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணி 2 நாள் கல்யாணம் முடிச்சுட்டு 3ஆம் நாள் போமான்னு சொல்லி விட்டுறக்கூடாது. ஒரு டைவர்ஸில் போய் நிற்கக்கூடாது. இந்த கப்பலை பார்க்கும்போது உண்மையில் மனசார வாழ்த்த தான் தோணுது. யாருக்கெல்லாம் வாழ்த்து தோணுதோ அவங்களாம் வாழ்த்துங்க, மனசார வாழ்த்துங்க. யாருமே ஒரு கேமுக்காண்டி நாசமாக போகணும்னு நினைக்காதீங்க. வாழ்த்துங்க, மனசார வாழ்த்துங்க. நம்ம நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ அடுத்தவனாலும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. அப்போ அவங்க வேலன்ஸ் டே நல்லா கரெக்டாக கொண்டாடட்டும். லவ்வெல்லாம் லாஸ்ட் வரை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம மனசார வேண்டிக்கிடுவோம். பிரஜன் சாண்ட்ரா என்றைக்குமே நீண்ட நாள் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்காண்டி நம்ம வாழ்த்துவோம். உண்மையில் அதை பார்த்தாலே யார் கண்ணும் படாமல் அப்படியே இருக்கட்டும். உண்மையில சூப்பராக இருக்கிறது. அதை பார்க்கும்போதே 2 பேரும் கேக் வெட்டி ஜாலியாக கொண்டாடிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் லவ்னு சொல்லும்போது ஏதோ ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு எனக்கு நான் 100 ரூபா தரேன், நீ எனக்கு 200 ரூபா தான்னு கேட்ட போல தான் இருக்குது இந்த காலத்தில் லவ். ஆனால் உண்மையில் அந்த லவ் சூப்பராக அருமையாக இருக்குது. பார்க்கவே லவ்னா இப்படி தாண்டா இருக்கணும்னு சொன்ன போல் ஒரு உதாரணம் அந்த லவ்வில் இருக்குது. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ போய் பாருங்கள், நல்லா இருக்குது.